அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 470 பிளஸ் என்னால் எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். அதுக்கு சில வழிகள் அப்படின்றது இருக்குது. அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களாலே என்ன பண்ண முடியும் அப்படின்னா 470 அப்படின்றது எடுக்க முடியும். அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சார் நான் படிச்சுட்டே இருக்கேன் சார், நான் நல்லா தான் சார் படிக்கிறேன், என் ஃப்ரெண்டு வந்து அவனை ஈக்குவலாக தான் சார் படிக்கிறேன், ஆனால் அவனோட மார்க் மட்டும் எவ்ரி எக்ஸாம் எந்த எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அவனோட மார்க் அப்படின்றது 460 இருக்குது, 470 இருக்குது, 480 வருது சார். ஆனால் என்னோட மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 440, 450, அந்த 450க்கு மேலே வந்து அந்த மார்க் அப்படின்றது எடுக்க முடியல சார். அது என்ன பண்ணாலும் சரி, அவனோட ஈக்குவலாக தான் நானும் படிக்கிறேன், ஆனால் என்னால் மார்க் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் சில தப்பு அப்படின்றது பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த தப்பு நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களாலையும் அந்த 470 அப்படின்றது எடுக்க முடியும். அது என்னென்ன தப்பு, அது என்னெல்லாம் சரி பண்ண போகிறோம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் வரும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் தேவையான புத்தகங்கள் மற்றும் நோட்ஸ் அப்படின்றத நீங்கள் வச்சிருக்கணும். என்ன சார் தேவையான புத்தகங்கள் அப்படின்னா உங்கள்கிட்ட கரெக்டாக தமிழ் புக்லேருந்து சோஷியல் புக் வரையும் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக இருக்கா, எல்லாமே இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிடணும். அதுக்கடுத்து நோட்ஸ், அதாவது உங்கள் கைடுன்னு சொல்லுவீங்க, இல்லை நோட்ஸ்னு சொல்லுவீங்க. அதாவது நோட்ஸ் அப்படின்னா கைடு அப்படின்றது உங்கள்கிட்ட கட்டாயமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அது வந்து நம்ம திருக்குறளே வரும்ல, தேவையான கருவி இருக்கணும் அப்படின்ற மாதிரி, அதான் கண்டிப்பாக வந்து தேவையான கருவி அப்படின்றது இருக்கணும். உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் கைடு இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். நான் படிக்கும் போது தான் என்கிட்ட மேக்ஸுக்கு வந்து கைட் கிடையாது, ஆனால் நோட்டில் எழுதியிருப்பேன். நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா சில கொஷின் தெரியாது, ஓகேங்களா, ஆனால் அந்த கொஷின் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா போயிட்டு நான் கேட்டோ போயிட்டு நான் அந்த கொஷினை வந்து நான் எழுதியோ அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன். கடைசியில் அந்த கொஷின் கேட்கும்போது என்னால் எழுதிட்டு வர முடியாது, பப்ளிக் எக்ஸாம்லையோ இல்லை வந்து ஏதோ ஒரு எக்ஸாம்லையோ. ஆனால் அந்த தப்பு நீங்கள் பண்ணிடக்கூடாது. அதாவது நீங்கள் உங்கள் நோட்ஸுக்கு வந்து, அதாவது மேக்ஸுக்கு வந்து கைடு இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, கரெக்டாக வந்து ப்ராப்பராக எல்லாத்துக்கும் நோட்ஸ் அப்படின்றது வச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா கரெக்டாக வந்து எழுதி வச்சிருக்கணும். உங்களோட நோட்டில் கரெக்டாக சாப்டர் 1லேருந்து இருக்க மேக்ஸ் அப்படின்னா எல்லாத்துக்கும் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நீங்கள் மேக்ஸுக்கு எழுதி வச்சிருக்கணும். இந்த தப்பை நீங்கள் யாரும் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு எல்லாட்டையும் எல்லா புக்ஸும் இருக்கா, எல்லா நோட்ஸும் நம்மள்ட்ட இருக்கா, படிக்கிறது தேவையான கருவி இருக்கா, இது வரையும் படிக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல, இதுக்கப்புறம் படித்தாலும் கண்டிப்பாக 470 அப்படின்றது ஈஸியாக எடுக்க முடியும். ஏன்னா ஒரு 5 சப்ஜெக்ட் தான் இருக்குது, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோசியல். இதில் ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 450 ப்ளஸ் 470 ப்ளஸ் அப்படின்றது ஈஸியாக எடுக்கலாம். அடுத்து நீங்கள் பண்ண போகிற தப்பு என்ன அப்படின்னா அனைத்து பாடங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தல். அதாவது என்ன சார் அனைத்து பாடங்களுக்கும் அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃப்ரீ பீரியட் வருதுன்னு வச்சுப்போம். உங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கீங்க, ஒரு மிஸ் வரல இல்லை ஒரு மேம் வரல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீ பீரியட் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா எதையாச்சும் எடுத்து படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் படிக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஃப்ரீ பீரியட்லாம் வருது அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒன்று தமிழ் எடுத்துப்பேன், இல்லை சயின்ஸ் எடுத்துப்பேன், இல்லை அப்படின்னா மேக்ஸ் எடுத்துப்பேன். எனக்கு இங்கிலீஷ் வந்து பிடிக்காது, ஆனால் இங்கிலீஷ் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா எடுத்து ஒரு நாளுமே நான் படிக்க மாட்டேன். ஏன்னா பிடிக்கல, அதை எதுக்கு படிச்சுக்கிட்டு. அப்போ எனக்கு எது ஈஸியாக இருக்கோ, எனக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை மட்டும் நான் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு மார்க் எங்கே போணுச்சு அப்படின்னா இங்கிலீஷில் தான் போணுச்சு, ஓகேங்களா. ஒரு பல்கான மார்க் எங்கே போணுச்சு அப்படின்னா இங்கிலீஷில் போணுச்சு. அந்த தப்பை நீங்களும் பண்ணிடக்கூடாது. அதாவது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் தமிழ் வராது, அடுத்து மேக்ஸ் வராது அப்படின்னா இங்கே என்ன பண்ணுங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுக்கு எது கஷ்டமாக இருக்கோ அந்த சப்ஜெக்டை எடுத்து ஃபஸ்ட்டு வைங்க, ஓகேங்களா. அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் படிப்பேன் அப்படின்ற ஒரு மன உறுதியோடு எடுத்து நீங்கள் அதுக்கு அணுகுனா தான் அதில் மார்க் அப்படின்றது எடுக்க முடியும். இல்லை எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டை தான் படிப்பேன், எனக்கு ஈஸியாக இருக்குது சார் இங்கிலீஷ், இல்லை எனக்கு ஈஸியாக தான் சார் இருக்குது தமிழ், அது எந்த பீரியட் வந்தாலும் எந்த ஃப்ரீ பீரியட் வந்தாலும் சரி, எப்போ வந்து டியூஷனில் வந்து ஏதாச்சும் எடுத்து படி, ஃப்ரீயாக இருக்க போய் எடுத்து படி அப்படின்னா நான் என்னோட பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களோட மார்க் கிராஜுவலாக கம்மியாகிட்டு தான் இருக்கும், அதாவது வந்து கஷ்டமான சப்ஜெக்டில். அதனால் தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எது கஷ்டமான சப்ஜெக்ட் நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கணும். அதுதான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் தான் உங்களுக்கு மார்க் கம்மியாக போகுது அப்படின்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியணும். அதை நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ரெண்டாவது பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்து படிக்கிறது. தயவு செஞ்சு எல்லா பாடத்தையும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஓகேங்களா. சில சப்ஜெக்ட் என்ன கட் ஆஃப் மாதிரி என்ன தமிழ் என்னது மேக்ஸ் சயின்ஸில் மட்டுமா எடுக்க போகிறாங்க கட் ஆஃப், அப்படி கிடையாது. உங்களோட டோட்டல் மார்க் அப்படின்னு சொல்லும்போது இந்த 5 சப்ஜெக்டையும் சேர்த்து தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதனால் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது கொடுக்கணும். தமிழுக்கு கொடுக்கணும், இங்கிலீஷுக்கு கொடுக்கணும், மேக்ஸ் கொடுக்கணும், சயின்ஸுக்கு கொடுக்கணும், சோஷியல் கொடுக்கணும். அதனால் எல்லா சப்ஜெக்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தரவாக படிக்க ஆரம்பிக்கணும். ஒரு சப்ஜெக்ட் கூட என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒதுக்கக்கூடாது. இல்லை அப்படின்னா உங்களோட டோட்டல்லேருந்து ஒரு மார்க் கம்மியானாலும் உங்களோட டோட்டல்லேருந்து மார்க் அப்படின்றது கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தோணணும். அதனால் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது இங்கே கொடுக்கணும். அதுக்கடுத்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ரிப்பீட் ரிவிஷன். சார் ரிவிஷன் வார்த்தை கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன சார் ரிப்பீட் ரிவிஷன்? இந்த வார்த்தை உங்களுக்கு புரியணும். ரிப்பீட் ரிவிஷன் அப்படின்னா நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் இப்போ தமிழில் ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இயல் 1ல் இருக்கக்கூடிய 1 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க்கு, 8 மார்க் படிச்சுட்டேன், ஓகேங்களா. அடுத்த நாள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இயல் 2ல் போயிட்டு 1 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க்கு, 8 மார்க் படிக்கிறேன், ஓகேங்களா. அடுத்து 3வது நாள் என்ன பண்ணுறேன் இயல் 3ல் இருக்கக்கூடிய 1 மார்க்கு, 2 மார்க்கு, 8 மார்க் அதெல்லாம் படிக்கிறேன். படித்து முடிச்சதுக்கப்புறம் 3வது நாள் என்னோட இயல் 1ல் இருக்கக்கூடிய 1 மார்க் 2 மார்க் தெரியுதான்னு பார்த்தா பாதி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன் அப்படின்னா நான் ரிவைஸ் பண்ணலை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்,
ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இன்னைக்கு முதல் நாள் இயல் 1 படிச்சிருக்கீங்க அப்படின்னா இயல் 2 அடுத்த நாள் படிக்க போறீங்க அப்படின்னா இயல் 1 கட்டாயமாக ரிவிஷன் பண்ணிட்டு மட்டும்தான் நீங்கள் இயல் 2க்கே போகணும். சரிங்களா? அதே மாதிரி 3வது நாள் போறீங்க அப்படின்னா இயல் 1யும் இயல் 2யும் ரிவைஸ் பண்ணிட்டு மட்டும்தான் நீங்கள் அடுத்த இயலுக்கே போகணும். ஓகேங்களா? அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிப்பீட் ரிவிஷன் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு, அதாவது ஓட்டக்குடம் மாதிரி இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஓட்டக்குடம் அப்படின்னா தண்ணி ஊத்த ஊத்த என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த ஓட்டையால என்ன பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னா அந்த தண்ணி அப்படின்றது வெளில போயிட்டே இருக்கும். அதே மாதிரி படிக்க படிக்க இந்த சைடு படிக்க படிக்க இந்த சைடு மறந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படிக்கிறத மனப்பாடமாக வச்சுக்கணும், உங்கள் மைண்டில் இருக்கணும் அப்படின்னா அந்த ரிப்பீட் ரிவிஷனால் மட்டும்தான் புரியும். இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? அதனால் ரிப்பீட் ரிவிஷன் அப்படின்றது நீங்கள் கட்டாயமாக பண்ணணும். இது தமிழுக்கு மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். சரிங்களா? இது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் அப்படின்றது உங்களால் எடுக்க முடியும். இதே மாதிரி தமிழுக்கு மட்டும் இல்லாமல் இதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா 1 வீக் நீங்கள் படிச்சிட்டீங்க, இயல் 1 இயல் 2 இயல் 3 படிச்சிட்டேன் சார், இதை வாரத்தில் ஒரு நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா படித்தது எல்லாத்தையும் அட் அ டைமில் ரிவைஸ் பண்ணணும். இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நல்ல ஸ்கோர் அப்படின்றது இருக்க முடியும். அதுக்கடுத்து பண்ண வேண்டியது கடினமான வினாக்களை எழுதி பழகுதல். சார் என்ன சார் இது கடினமான வினாக்கள் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸ் வச்சுப்போம். இப்போ நான் அதே தப்பை நான் பண்ணியிருக்கேன், எனக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதாவது வந்து நான் ஒரு மேக்ஸ் கொஸ்டினை பார்ப்பேன், பார்க்கும்போது எனக்கு சூப்பராக புரியும். ஓகே இவ்வளோதானா, இந்த ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணால் இது வந்துடுதா, ஓகே அவ்வளோதான். ஆனால் அதே கொஷினை நான் எக்ஸாம் டைமில் உட்காந்து எக்ஸாமில் எழுதும்போது பாதியில் வந்து நிற்கும். அடடே என்னடா அது இங்கே வந்து நிற்கிதுடா, ஐயோ அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னே தெரிலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆச்சும் நீங்கள் அந்த செம்ம போட்டு பார்த்துட்டு போயிருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த மாதிரி பாதியில் தான் நிற்கும். எனக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பார்க்கும்போது புரியும், ஓ இவ்வளோ தானா இந்த சம் அப்படின்ற மாதிரி இருக்கும். கடைசியில் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பார்ப்போம், சே இந்த ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருந்தா 5 மார்க் ஈஸியாக வந்திருக்குமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு அந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படின்னா தயவு செஞ்சு எழுதி பார்த்துட்டு போங்க. இது மேக்ஸுக்கு மட்டுமா சார் அப்படின்னா மேக்ஸுக்கு மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம தமிழே எழுதிட்டு வருவோம், திடீர்னு ஒரு பாயிண்ட் மறந்துருக்கும், அந்த பாயிண்ட்டை விட்டுருப்போம். அப்போ அந்த பாயிண்ட் தரல அப்படின்னா அடுத்த பாயிண்ட் கூட எழுத முடியாது. ஏன்னா அதே நினப்பாக இருக்கும், ஐயோ அதை விட்டுட்டோமே அப்படின்ட்டு. அதனால அந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படின்னா தயவு செஞ்சு எழுதி பார்த்துட்டு போங்க. அதாவது வந்து நீங்கள் தமிழ் மீடியம் பசங்களாக இருந்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்தை எழுதி பார்க்கணும், இங்கிலீஷ் எழுதி பார்க்கணும். இங்கிலீஷ் மீடியம் பசங்க இருந்தீங்கன்னா எனக்கு தமிழ் வரல அப்படின்னா தமிழில் நீங்கள் எழுதி பார்க்கணும். சரிங்களா? இந்த மாதிரி எழுதி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாமில் ஒரு ஃப்ளோ அப்படின்றது கிடைக்கும். அதேமாதிரி டைம் பத்தலை அப்படின்ற வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படின்னா டைம் பத்தாததுக்கு காரணம் அப்படின்னா யோசிச்சு எழுதுறது. ஐயோ இதுக்கு என்ன வரும், அடுத்த பாயிண்ட் என்ன வரும், அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன வரும், ஓ இது வருமா இது வராது அப்படின்னு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யோசிச்சு எழுதுவோம். அதனாலே நமக்கு டைம் அப்படின்றது போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் நல்ல ஸ்கோர் அப்படின்றது எடுக்க முடியும். அதே மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட தமிழில் அடிக்கடி வந்து ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா 3 வாட்டி படிக்கிறதுக்கு 1 வாட்டி எழுதுறது சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அதாவது வந்து எப்போ ஒரு வாட்டி உங்கள் கைப்பட எழுதி பார்க்குறீங்களோ அது படிக்கிறத விட ரொம்ப எளிமையாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டு போகணும், அதாவது எழுதி பார்த்துட்டு போகணும். அதுக்கடுத்து பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஷின். சார் PYQனா என்ன சார் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வினாக்களை எழுதி பார்த்தல். ஓகேங்களா? இந்த வினாக்கள் எப்படி சார் நான் எழுதுறது அப்படின்னா வந்து நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா PYQ கொஷின் வந்து பார்க்குறதே கிடையாது. ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் இருக்கிற கொஷினை படிச்சுட்டு போவோம், எக்ஸாமில் எழுதுவோம். ஆனால் எப்பயாச்சும் நம்ம வீடியோ போட்டால் மட்டும் அதை மட்டும் சில பேர் பார்க்குறீங்க, அவ்வளோதான். எவ்வளோ பேர் நீங்கள் வந்து நான் ப்ரீவியஸ் கொஷினை தேடி கண்டுபிடிச்சி நான் பார்த்தேன் சார் அப்படின்னா கொஷின் மார்க் தான். அந்தளவுக்கு நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஷின் வந்து அதை பார்க்கணுமா, அதை பற்றி அவேர்னஸ் அப்படின்றதில்ல. எப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஷினை எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அப்போ தான் நமக்கு சில விஷயம் அப்படின்றது புலப்படும். அதாவது வந்து ஓ இந்த ப்ளூ பிரிண்ட் மாதிரி இந்த 21வது கொஷின் வந்து கட்டாய வினாவா, ஓ 34வது கேள்வி வந்து மனப்பாட புதி தான் கேட்குறாங்களா, அப்போ தான் உங்களுக்கு புலப்படும். ஓகேங்களா? ஓ இந்த மாதிரி கொஷின் தான் லாஸ்ட் 3 இயர்ஸாக கேட்குறாங்க, இந்த ட்ரெண்டு தான் இருக்குது. என்ன பண்ணல இந்த பகுதியெலாம் போயிட்டு அவங்க என்ன பண்ணல அப்படின்னா போயிட்டு 1 மார்க் அப்படின்றது கேட்கல, இன்சைடில் போனாலும் அவங்க நூலில் போய் கொஷின் கேட்கறது இல்லை, இதில் தான் கேட்குறாங்க அப்படின்றத உங்களுக்கு அப்போ தான் தெரியும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக எழுதி பார்த்துட்டு படித்து பார்த்துட்டு தான் நீங்கள் போகணும். அப்போ தான் வந்து சில விஷயம் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும், எதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்றது தெரிய வரும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்றது நீங்கள் கட்டாயமாக பார்த்துட்டு போகணும். அதுக்கடுத்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அதிக மதிப்பெண் பெறணும். சார் நான் எப்படிலாம் படிக்கிறேன் சார், நான் நைட்லாம் படிக்கிறேன் சார், காலைல 5 மணிக்கு எந்திரிக்கிறேன் சார், 4 மணிக்கு எந்திரிக்கிறேன் சார், ஆனால் என்னோட மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 450 தாண்ட மாட்டுது சார், 460 தாண்ட மாட்டேது சார், என்னோட எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா 480 இருக்குது, 490 இருக்குது, அது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்ன முடியல சார் அப்படின்னா நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்லையும் பண்ணக்கூடிய தப்புகள் அப்படின்றது இருக்குது. அந்த தப்புகளை வந்து ரெட்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மார்க் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். என்னென்ன தப்பு அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு தமிழை பொறுத்தளவு படிவம், கட்டுரை, கடிதம் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்ப்பாங்க. அடுத்து இதில் முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா மனப்பாட பகுதி. ஓகேங்களா? மனப்பாட பகுதியில் நீங்கள் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா அதை எழுதி பார்த்துட்டு போயிருக்க மாட்டீங்க. கரெக்டாக வந்து அதில் இருக்கணும், அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்டாக செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால் தமிழை பொறுத்தளவுக்கு மனப்பாட பகுதி,
படிவம், கட்டுரை, கடிதம் இதில் எல்லாமே வந்து ப்ராப்பராக எழுதியிருக்கணும். ஓகேங்களா? கடிதம்லாம் எடுத்தோம் அப்படின்னா ஒரே பேஜில் எழுதணும், அடுத்தடுத்த பேஜெலாம் போகக்கூடாது. இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக எழுதணும். அதே மாதிரி நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்றது அதிகமாக வரும், கண்டிப்பாக வரும். தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களோட கைடில் உங்களோட நோட்ஸில் எப்படி இருக்கோ அதை அப்படியே வந்து படித்து அப்படியே எழுதி பார்த்துட்டு அடிச்சாங்க காப்பி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே படித்து அப்படியே எழுதி வைங்க. ஏன் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் செக் பண்ணும்போதோ இல்லை கிராமர் மிஸ்டேக் செக் பண்ணும்போதோ உங்களுக்கு மார்க் ஈஸியாக குறையும். அதனால் கண்டிப்பாக இங்கிலீஷில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவாய்ட் பண்ணணும். ஒருவேளை நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் சார், எனக்கு தமிழ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தமிழில் இருக்கக்கூடிய மனப்பாட பகுதி எல்லா கொஷினையும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் நீங்கள் எழுதி பார்த்துட்டு போகணும். அப்போ தான் அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் நல்ல மார்க் அப்படின்றது இருக்க முடியும். மூணாவது நம்மளோட மேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கிராஃப். நம்ம வந்து சில விஷயத்து ரொம்ப அலட்சியமாக இருப்போம். ஓகேவா சார், எப்பயுமே நான் வந்து 450 எடுக்கிறேன், ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் 460 எடுக்கிறேன், அப்புறம் என்ன சார் இதெல்லாம் எனக்கு ஈஸி தான் சார் அப்படின்னு தோணும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலை வாரி விடுறதே எது அப்படின்னா ஈஸின்னு நினைக்கிறோம்ல, ஒரு சிம்பிள் நினைக்கிறோம்ல, அதில் தான் உங்களுக்கு காலை வாரி விடும். எது அப்படின்னு பார்த்தா கிராஃபில் வந்து காலை வாரி விடும், ஃபார்முலாவில் வந்து காலை வாரி விடும். எப்படி அப்படின்னா நமக்கு அதெல்லாம் தெரியுமே, அசால்ட்டாக இருக்கிறது, லெத்தாஜிக்காக இருக்கிறது, ஈஸியாக இருக்குது, பார்த்துக்கலாம், கிடைக்கும், அவ்வளோதான் மார்க்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பகுதி தான் உங்களை காலை வாரி விடும். அதனால் கிராஃப் அப்படின்றது என்ன பண்ணணும் அப்படின்னா அடிக்கடி நீங்கள் போட்டு பார்த்துட்டே இருக்கணும், அடிக்கடி நீங்கள் வரைஞ்சி பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் அதில் மார்க் அப்படின்றது உங்களால் வந்து எடுக்க முடியும். அதுக்கடுத்து பார்க்க போகிறது ஃபார்முலா. ஓகேங்களா? ஃபார்முலா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு பேப்பரில் எழுதி என்ன பண்ணுங்க அப்படின்னா செவுத்தில் ஒட்டிடுங்க. தயவு செஞ்சு எப்பப்பெல்லாம் போயிட்டு வரீங்களோ அதை தயவு செஞ்சு பாருங்கள். ஓ a + b ஹோல் ஸ்கொயர்னா a² + 2ab + b ஸ்கொயரா? ஓகே. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்முலாவை அடிக்கடி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கே அறியாமல் மனப்பாடமாகும். ஓகேவா? இல்லை அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் தெரியல அப்படின்னா முன்னாடி படிச்சது சார், எக்ஸாமில் போய் நான் எழுதுறேன் அப்படின்னா எழுதும்போது உங்களுக்கு ஞாபகம் அப்படின்றது இருக்காது. ஓகேங்களா? திடீர்னு வந்து 4வது ஸ்டெப்பில் வந்து நிற்கும், ஐயோ என்னடா அது ஃபார்முலா தரலையே, ஃபார்முலா தப்பாக எழுதிட்டோமா, ஆன்சரே வரலையே அப்படின்ற மாதிரி வந்து நிற்கும். அதனால் மேக்ஸில் அந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. சயின்ஸை பொறுத்தளவு என்ன தப்பு வரும் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ், கணக்கீடுகள் அப்படின்றது ரொம்ப பார்க்கவே மாட்டோம். ஓகேங்களா? ஆனால் அதை தான் வந்து என்ன பண்ணுறாங்க, கட்டாய வேணாம் கம்பல்சரி கொஷினில் வந்து வைக்கிறாங்க. அதில் தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா மார்க்கும் அப்படி போகுது. ஓகேவா? அப்போ சயின்ஸில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கணக்கீடுகள் கொஷின், ப்ராப்ளம் கொஷின் என்ன பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு நல்லா படிச்சுட்டு போங்க. அதுக்கடுத்து அதில் பார்க்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் கொஷின். என்னது ப்ரீவியஸ் கொஷின் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அனலைசஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ இப்பயே வந்து உங்களோட கைட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஷின் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் படிச்சுட்டு போகணும். அப்போ தான் வந்து உங்களால் நல்ல ஸ்கோர் அப்படின்றது எடுக்க முடியும். இப்போ பாருங்களேன், சோஷியலில் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கொடுத்துருக்கேன், மேப் அண்ட் டைம்லைன். அது வந்து நான் படிக்கும்போது நான் பண்ண தப்பு, என்னோட சென்டம் போனது எங்கே அப்படின்னா மேப்பில் தான். நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா அசால்ட்டாக இருந்தேன். ஓகேங்களா? ஓகே ஈஸியாக தானே இருக்குது மேப்பு, இதில் என்ன தப்பு பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சப்போ இதில் அசால்ட்டாக எனக்கு 1 மார்க் அப்படின்றது போணுச்சு. ஒரு சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஓகேங்களா? எப்பயுமே வந்து ஒரு எக்ஸாம் எழுதும்போது இதில் சென்டம் போட்டுருண்டா, இந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு பிடிக்கும், இதில் வந்து சென்டம் போட்டுருணும், தமிழில் சென்டம் போட்டுருணும், சயின்ஸில் சென்டம் போட்டுருணும், சோஷியலில் சென்டம் போட்டுரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம எது வந்து ஈஸின்னு நினச்சோமோ அதில் வந்து நம்ம காலை வாரி விட்டுறோம். அதனால் வந்து எது ஈஸின்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஆபத்தை தரப்போகுது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து முடிவு பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? ஆனால் கஷ்டமாக இருக்க கொஷின் எல்லாம் நம்ம வந்து உளுந்து படிப்போம், கஷ்டப்பட்டுலாம் படிப்போம், கடைசியில் வந்து கொஷினே வராது. எது ஈஸி, எது நமக்கு தெரியும், அசால்ட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதுதான் கடைசியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா காலை வாரி விட்டுரும். அதனால் இந்த டிப்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இருக்கக்கூடிய இதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக பார்த்துட்டு போகணும். கண்டிப்பாக எழுதி பார்த்துட்டு போகணும் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி. இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களால் 470 அப்படின்றது ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மார்க்கை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.